ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். எஸ், இந்தியாவை காப்பாத்தினது யார் அப்படின்னா ஸ்கூல்ல நான் இவர் பேர் தான் எழுதினேன். நீங்க தேசிய கொடியெல்லாம் பச்சை குத்திருக்கீங்க. ஆனா ஆமா பச்சை குத்திருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? தெரியும். ஓகே ஓகே. ஆனா எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு லைஃப்ல வந்து இந்த பேட்ரியாட்டிசம் வந்தது? ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, அந்த ஃபிளாஷ்பேக் எங்களுக்கு தெரியணும் சார். இல்ல சின்ன வயசுல இருந்தா, சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் மேன். ஓகே ஓகே. ஸோ அது என்னமோ தெரியாது, ஜீன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா மேட்ச்ல ஜெயிக்கும் போது தவிர வேற ஏதாவது ஒரு மூமெண்ட்ல நான் பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணா உங்க படம் பார்த்து தான் சார். அதுவும் அந்த ஜெய் ஹிந்த்ல அப்படி நீங்க பண்ணுவீங்களே, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். மக்கள் பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லாம ஜெய்ஹிந்த்னு சொல்றாங்க. ஸோ அதை விட பெருமை வேற எதுவும் இல்லை. சாரோட படங்கள் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாரும் மாதிரியும் தான் நான். தேங்க்யூ சார், நீங்கள் இந்த ஹானர் பண்ணதுக்காக. அண்ட் 150 ஃபிலிம்ஸ் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்க்கு அப்புறம் என்னை மாதிரி ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஹானர் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது சார். தேங்க்யூ சார். அண்ட் நிபுணனுக்கு என்னுடைய பெஸ்ட் விஷயம். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார், உங்களை இவ்வளோ நேரம் வச்சுட்டு நாங்கள் யாரும் மற்றவங்களை அடுத்து நான் வரேன். உங்களுக்கு 150 படம் அண்ட் அதில் வந்து 100 வாட்டி இந்தியாவை காப்பாற்றிருக்கீங்க. இந்த கலை பயணம் எல்லாருக்கும் வணக்கம். 150 150 அப்படிங்கிறது ஒரு நம்பர் தான். அதை விட எனக்கு பெருமை என்னன்னா, மக்கள் பார்த்துட்டு ஹலோன்னு சொல்லாம ஜெய்ஹிந்த்னு சொல்றாங்க. ஸோ அதை விட பெருமை வேற எதுவும் இல்லை. I'm very, very happy. It's been a wonderful journey in the film industry. ஸோ அதுக்கு என்னுடைய டைரக்டர்ஸ், என்னுடைய ப்ரொடியூசர்ஸ், என் கூட நடித்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அர்ஜுன் சார், எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து அர்ஜுன் ஒரு பேட்ரியாட்டிக் பர்சன், எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தேசிய கொடியெல்லாம் பச்சை குத்திருக்கீங்க. ஆனால் ஆமாம் பச்சை குத்திருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? தெரியும். ஓகே ஓகே. ஆனால் எந்த மூமெண்ட்டில் உங்களுக்கு லைஃப்பில் வந்து இந்த பேட்ரியாட்டிசம் வந்தது? ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை எனக்கு சின்ன வயசில் இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக் எங்களுக்கு தெரியணும் சார். இல்லை சின்ன வயசுல இருந்தா, சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பா வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் மேன். ஓகே ஓகே. ஸோ அது என்னமோ தெரியாது, ஜீன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா மேட்ச்ல ஜெயிக்கும் போது தவிர வேற ஏதாவது ஒரு மூமெண்ட்ல நான் பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணா உங்க படம் பார்த்து தான் சார். அதுவும் அந்த ஜெய் ஹிந்த்ல அப்படி நீங்க பண்ணுவீங்களே, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். எஸ், இந்தியாவை காப்பாத்தினது யார் அப்படின்னா ஸ்கூல்ல நான் இவர் பேர் தான் எழுதினேன். நீங்க தேசிய கொடியெல்லாம் பச்சை குத்திருக்கீங்க. ஆனா ஆமா பச்சை குத்திருக்காரு. என்ன சிரிக்கிறீங்க? தெரியும். ஓகே ஓகே. ஆனா எந்த மூமெண்ட்ல உங்களுக்கு லைஃப்ல வந்து இந்த பேட்ரியாட்டிசம் வந்தது? ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கு. நான் ஸ்கூல் படிக்கும்போது இல்லை எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரி ஒன்று ஆச்சு, அந்த ஃப்ளாஷ்பேக் எங்களுக்கு தெரியணும் சார். இல்லை சின்ன வயசுல இருந்தா, சின்ன வயசுலேருந்தே எங்க அப்பா வந்து ரொம்ப பேட்ரியாட்டிக் மேன். ஓகே ஓகே. ஸோ அது என்னமோ தெரியாது, ஜீன்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வாட்டியும் இந்தியா மேட்ச்ல ஜெயிக்கும் போது தவிர வேற ஏதாவது ஒரு மூமெண்ட்ல நான் பேட்ரியாட்டிக்கா ஃபீல் பண்ணா உங்க படம் பார்த்து தான் சார். அதுவும் அந்த ஜெய் ஹிந்த்ல அப்படி நீங்க பண்ணுவீங்களே, சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச்.